ஆல், யூஆர் வெல்கம் பை சாய் ஹோம் vlog. இந்த வீடியோ வந்து ஷார்ட்ஸில் ஒரு நாள் வந்து இட்லி மாவு வந்து அரைக்கிறத வந்து போட்டிருந்தேன். அப்போது ஒரு சிஸ்டர் வந்து பார்த்துட்டு, நீங்கள் ஷார்ட்ஸில் போட்டிருக்கீங்க, ஒன்றுமே புரியல, டீட்டெயில்டாக சொல்லுங்கள், எவ்வளோ அரிசி எவ்வளோ உளுந்துக்கு வந்து அவல் வந்து எவ்வளோ போடுறீங்க அப்படின்றத டீட்டெயில்டாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. லாங் வீடியோனா டீட்டெயில்டாக சொல்லிடலாம், அது பார்க்குற மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். நம்ம எந்த கிளாஸில் வந்து அரிசி எடுக்கிறோமோ அதே கிளாஸில் வந்து உளுந்து எடுத்துக்கணும். நான் வந்து இந்த சின்ன படி தான் யூஸ் பண்ணுறேன். இதால் வந்து 5க்கு வந்து 1 போடுவேன் உளுந்து. அதாவது 5 கிளாஸ் ரைஸ் எடுக்கிறேன்னா அதே இதில் வந்து 1 கிளாஸ் வந்து உளுந்து எடுக்கணும். எதையுமே வந்து தட்டி எடுக்கக்கூடாது, நல்லா மலை மாதிரி குவிச்சு எடுக்கணும். அதே மாதிரி நான் வந்து உளுந்து இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் என் கையால் வந்து ஒரு கைப்பிடி வந்து போடுவேன், காமிக்கிறேன் உங்களுக்கு வீடியோவில். ஸோ அப்போ வந்து இட்லி இன்னும் நல்லா சூப்பராக வரும். கரெக்டாக அப்படியே போடணும்னு இல்லை. 5 கிளாஸ் அரிசி போடுறேன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கையில் இந்த மாதிரி எடுத்து கொஞ்சம் போட்டுப்பேன். என்னோட உளுந்து வந்து நல்லாவே உபரி ஆகும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள், நல்லா குண்டு குண்டாக இருக்குது. ஸோ உங்களோட உளுந்தை பொறுத்து நீங்கள் வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக உபரி ஆகும்னா நீங்கள் இன்னொரு கை கூட சேர்த்து போட்டுக்கலாம். அண்ட் வந்து வெந்தயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சின்ன ஸ்பூனில் போடுறதால ஒரு 2 தடவை ஆட் பண்ணிக்கிறேன். சில வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் வந்து நிறைய போட்டுருவாங்க, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. இல்லை கையால் அளக்கிறதுமே கொஞ்சம் நிறையா அப்படியே அள்ளி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி போட்டால் வந்து தோசை வந்து நல்லா சூப்பராக வந்து கலராக வரும், வெள்ளையாக வராது அப்படின்றதுக்காக போட்டுருவாங்க. பட் அப்படி பண்ணிட்டா இட்லி சுத்தமாக நல்லாவே வராது, கல் மாதிரி வரும். ஸோ இந்த அளவு கம்மியாக போட்டாலே போதும், இட்லி நல்லா வரும், தோசையுமே வந்து நல்லா தான் வரும். இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஏன்னா அந்த நான் வச்சுருந்த ஒரு சின்ன ஸ்டாண்டும் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அப்படியே அது மேலேயே வச்சு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். அதனால் அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குமான்னு தெரியல. பட் இருந்தாலும் வந்து இது ரொம்ப நாளாக போஸ்ட் பண்ணாமல் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்றைக்கி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்டர் எல்லாமே போட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த கல் போடுறோம்ல அரைக்கிறதுக்கு, அது வந்து அந்த பார்ட்டிஷன் மாதிரி ஒரு ஸ்டிக் வரும்ல, அது வந்து அந்த சைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நமக்கு ஆப்போசிட் சைடு அது வர மாதிரி நம்ம போட்டு விட்டோம்னா நமக்கு இந்த சைடு மாவு தள்ளி விடுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக சொல்கிறேன். ஒரு சின்ன சேஞ்சஸ் அதை மட்டும் நம்ம வந்து பண்ணோன்னா நம்மளும் வந்து சூப்பராக வந்து இட்லி சாஃப்டாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். சில பேர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அரிசி உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு 2-2.5 மணி நேரத்துலேயே வந்து அரைச்சிருவாங்க. குறைஞ்சபட்சம் அரிசியும் உளுந்தும் ஒரு 4 மணி நேரமாவது ஊறணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அரிசி வந்து அரைப்படும், அந்த உளுந்துமே நல்லா உபரியாகி வரும். அப்போ தான் இட்லியும் நல்லாயிருக்கும். நான் வந்து அரிசி உளுந்து ஊற வச்ச உடனே உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் மட்டும் வெளியே ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இல்லை நான் வேலையில் மறந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் அரிசி ஊற வச்ச உடனே உளுந்தில் தண்ணி ஊற்றி அதையும் தூக்கி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அதான் அரிசி வெளியில் இருக்கட்டும், உளுந்து மட்டும் உள்ளே வச்சுருங்க. ஒரு 3.5 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து உளுந்து இருக்கணும். அரைக்க போகும்போது எல்லாமே எடுத்து செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உளுந்த ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து அந்த சில்லோடு எடுத்து தண்ணி லைட்டாக தெளித்து விட்டு அதுக்கப்புறமா உளுந்த போடுங்க. எடுத்த உடனே ஃபுல் உளுந்தையும் அப்படியே ஒரேடியாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போடுங்க. அதுக்கப்புறம் மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுருங்க மிஷினில். அதுக்கப்புறமா வந்து உளுந்து போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். உளுந்து ஃபுல்லாக போட்டதுக்கப்புறமா லைட்டாக வந்து தெளித்து தான் விடணும் கையால். அப்பப்போ அந்த ஐஸ் வாட்டர் இருக்குல்ல, அது வந்து எனக்கு வந்து ஐஸாக வந்து கையில் வச்சா டக்குன்னு சளி பிடிக்கும் அப்படின்றதால நான் அந்த கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து அங்கங்கே ஊற்றி விட்டேன். நீங்கள் வந்து அப்படியே கையில் எடுத்து அங்கங்கே தெளித்து விட்டால் போதும். இந்த மாதிரி நம்ம தண்ணி நல்லா ஐஸ் வாட்டர் தெளித்து கரெக்டான பதத்தில் கன்சிஸ்டன்சி பார்த்து நம்ம வந்து உளுந்து மாவு வந்து அரைச்சி எடுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றவே கூடாது, இட்லி நல்லாவே வராது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பக்கத்துலேயே நின்று அப்பப்போ நம்ம தண்ணி தெளித்து விட்டு மாவை வந்து உளுந்து மாவு மட்டும் பார்த்து எடுத்துக்கணும். உளுந்த கிரைண்டரில் போட்டு முடித்த உடனே அவலை எடுத்து முன்னாடியே வெளியில் வச்சுருங்க. அதில் நான் 2 கைப்பிடி இப்போ இந்த வீடியோவில் காட்ட மாதிரி போடுங்க. இல்லை உங்களுக்கு வந்து இதெல்லாம் எனக்கு அளவு தெரியாது அப்படின்னா 4 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃபுல்லாக வர மாதிரி போட்டுவிட்டு அப்போவே வந்து நல்லா அலசி க்ளீனாக கழுவி எடுத்துருங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் வடிச்சிருங்க. வடிச்சிட்டு இந்த ஐஸ் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, உளுந்து ஊற வச்ச தண்ணி, அதை கொஞ்சம் இதில் ஊற்றி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் ஊறட்டும், நம்ம அரிசி போடுற வரைக்கும். முன்னாடியெல்லாம் வந்து அவல் ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம உளுந்து வந்து மிஷினில் போடுறோம்ல, அந்த டைம்லேருந்து அரிசி போடுற டைம் வரைக்கும் ஊறினா போதும். உளுந்து எடுத்துட்டு அரிசி போடும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த ஊற வச்ச அவலையும் வந்து தண்ணியை வடிச்சிட்டு தண்ணி இல்லாமல் அரிசி கூடயே சேர்த்து அப்படியே போட்டுற வேண்டியது தான். அண்ட் அரிசி மாவு வந்து நல்லா மழைலாம் அரைக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக வந்து ரொம்ப லைட்டாக வந்து கொரப்பாக அரைச்சிக்கணும். அண்ட் உளுந்து மாவு நல்லா வந்து மழைன்னு அரைச்சிக்கணும். அவ்வளோதாங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணாலே இட்லி நல்லா சூப்பராக வந்து நமக்கு வந்து ரெடி பண்ணிக்க முடியும். எனக்கு வந்து மேரேஜ் ஆன உடனே ஒரு 2-3 மந்த்ஸ்லேயே ஹஸ்பண்ட்க்கு வந்து ப்ரொமோஷன் ஆகி நாங்கள் வந்துட்டு கேரளா போயிட்டோம். ஸோ அங்கே தான் வந்து ஒரு 2-3 இயர்ஸ் வந்து இருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப புதுசு சமைக்கிறது எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப புதுசு. ஏன்னா நான் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு கல்யாணம் ஆகிற வரைக்குமே எனக்கு வந்து நல்லா சாப்பிடுவேனே தவிர சமைக்கிறது தெரியாது. காஃபி போடுவேன், அந்த மாதிரி எதாவது பண்ணுவேன் சின்ன சின்ன ஒர்க் தவிர. அதுவுமே மேரேஜ்க்கு அப்புறம் தான் வந்து ரொம்பவே கிச்சன் பக்கம் போகிறது அந்த மாதிரிலாம் தவிர வேறு எதுவுமே பெருசாக இந்த குழம்பு வைக்கிறது, இந்த மாவு அரைக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வந்து கரெக்டாக தெரியாது. எல்லாமே அம்மா கிட்ட கேட்டு கேட்டு அவங்களோட கைடன்ஸில் ஃபோனில் கேட்டு தான் எல்லாமே வந்து பண்ணுவேன். அம்மாவும் வந்து அடிக்கடி வருவாங்க. பட் நான் வந்து இங்கே கேரளாவில் இருக்கேன், அம்மா வந்து இங்கே பாண்டிச்சேரியில் இருக்காங்க. ஸோ ரொம்ப தூரம் அப்படின்றதால ட்ராவலே வந்து நைட் ஏறினாங்கன்னா காலையில் தான் வர முடியும். ஸோ அதனால வந்து அடிக்கடி அவங்களால வர முடியாது அப்படின்றதால எனக்கு வந்து ஃபோனில் தான் அதிகமாக நான் வந்து அம்மாட்ட எல்லாமே கேட்டு பண்ணுவேன். அது நிறைய வந்து சொதப்பியிருக்கேன், நிறைய சொதப்பல் வந்து பண்ணியிருக்கேன். பாவம் 2 நாளுக்கு முன்னாடி கூட ஹஸ்பண்டும் நானும் பேசி சிரிச்சிட்டு இருந்தோம். ஒரு மோர் குழம்பு ஒன்று வச்சு கொடுத்தேன், லைஃப் லாங் வந்து அந்த மோர் குழம்பு மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருந்தாரு. செம்மையாக வந்து சிரிச்சிட்டு இருந்தோம் 2 பேருமே. என்னாலையுமே அந்த மோர் குழம்பை இன்சிடெண்ட்டை இப்போ வரைக்கும் மறக்க முடியாது. என்ன பண்ணேன்னா மோர் குழம்புக்கு எல்லாமே யூடியூப்பில் பார்த்துட்டு தாளிச்சிட்டு, ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு பிடிக்கும் மோர் குழம்பு. பட் எனக்கு அதெல்லாம் என்னன்னே தெரியாது, அதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அப்போ வந்துட்டு சரி யூடியூப்பில் பார்த்துட்டு நான் வந்து என்ன பண்ணிட்டேன், இந்த தயிர் எல்லாமே எடுத்துட்டு அப்படியே எடுத்து அந்த சூடாக இருக்கும்ல பாத்திரம், அதில் ஃபுல்லாக அப்படியே ஊற்றிட்டேன். அப்படியே எல்லாமே திரிஞ்சு ஒரு மாதிரி திப்பியாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மோர் குழம்பாடா இது, என்னடா இது, அந்த பால்லாம் திரிஞ்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்தது. பாவம் அவருக்கு வந்து எதுவுமே சொல்ல முடியல. சரின்னு சொல்லி அதையும் அந்த மனுஷன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்ருக்காரு அப்போல்லாம். இப்போயும் நினச்சா எனக்கு அந்த இன்சிடெண்ட் வந்து அவரால் மறக்க முடியாத ஒரு இன்சிடெண்ட் அது. மோர் குழம்பு வச்சு கூட அப்படின்னு சொல்லி அடிக்கடி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாரு என்ன. ஸ்லோவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே வந்து அப்படியே கற்றுக்கிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு சமையலில். அதுக்கப்புறம் வந்து ஒரு கலக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து சூப்பராக வந்து லஞ்ச் பேக் பண்ணி கொடுப்பேன். நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணது வந்து ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, ஒரு ஸ்மால் ஸ்கேல் ஃபேக்ட்ரி அது. ஸோ அங்கே வந்து கரெக்டு 9 to 6 தான் வந்து டைமிங். ஸோ 6 o'clock ஷார்ப்பாக வந்து ஆஃபீஸ் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க, ஆஃபீஸ் முடிஞ்சிடும். ஸோ நான் வந்து ஒரு 6:30க்கெலாம் வந்து கரெக்டாக வீட்டுக்கு வந்துடுவேன். வீட்டுக்குள்ளே வரும்போதே வந்து ஒரே வாசனையாக இருக்கும். அம்மா வந்து ஃப்ரெஷ்ஷாக மீன் ப்ரான்லாம் வாங்கி சமைச்சு வச்சுருப்பாங்க. உள்ளே வரும்போதே வாசனை பிடிச்சிட்டே வருவேன். வந்ததும் ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண மாட்டேன், அப்படியே ஃபஸ்ட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அம்மா சமைச்சு வச்ச சாப்பாடை போட்டு அப்படியே மீன் குழம்பு ஊற்றி அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரான் வறுவலை வச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பிளேட்டை மட்டும் வாஷ் பண்ணி வச்சுட்டு ரூமுக்கு போயிடுவோம் ஃபோன் எடுத்துகிட்டு. பட் இப்போ என் பிள்ளைங்க ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணலைன்னா கூட எனக்கு கோவம் வரும். இத்தனைக்கும் என் 2 பசங்களுமே எனக்கு நல்லா வந்து ஹெல்ப் பண்ணுற பசங்க. அதுக்கே எனக்காச்சும் பண்ணலைனாங்களே என்ன இந்த ஹெல்ப் கூட அம்மாவுக்கு பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்பேன். பட் இப்போ என்னோட அம்மாவை நினச்சா எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அன்றைக்கி தனியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சுருந்துருப்பாங்க, நம்ம அவங்களோட பெயின் தெரியாமல் நம்ம வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டே இருந்துட்டோமே, ரெஸ்ட் எடுத்தோமா அப்படி இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து எங்கள் அம்மா மாதிரி நான் அவங்களோட அம்மா ரோலை ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். என் குழந்தைங்களுக்காக நான் வந்து எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்து அவங்கள வந்து ஹாப்பியாக வச்சுட்ருக்கேன். எனக்கு தெரிஞ்சு எல்லா அம்மாவுக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். குழந்தைங்களையும் ஹஸ்பண்டையும் வந்து அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுத்துட்டு அவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது தான், அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கிறது தான் நம்மளோட சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகே, நம்ம பேக் டு டாபிக் வருவோம். இப்போ நான் வந்து அரைச்சி வச்சிருந்த உளுந்து மாவு வந்து அரிசி நல்லா அரைஞ்சதுக்கு அப்புறமா வந்து உளுந்தையும் போட்டு இதிலே மிக்ஸ் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங்லலாம் வந்து தெரியாது, இந்த மாதிரி கையில் வந்து போட்டு ரொம்ப வந்து மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், தனித்தனியாக வந்து வழித்து போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போ வந்து அரைக்கும் போதே அதிலே போட்டுருவேன். எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும், நான் 5 தானே போடுறேன், அதனால எனக்கு கரெக்டாக இருக்கும். அதனால் 2த்தையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவேன். கிரைண்டர்லேயே அப்படியே மிக்ஸ் பண்ணி ஓட விட்டேன்னா 2மே நல்லா மிக்ஸ் ஆகிடும் லைட்டாக. அதனால தான் கை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தேன் ஓடும்போது. ஸோ அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேக்கு, அதான் நெக்ஸ்ட் டேக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மட்டும் அந்த மாவை மட்டும் எடுத்து உப்பு போட்டு வச்சுட்டு மீதி இருக்கிற மாவையும் நல்லா வந்து ஒரு 6 hours, இப்போ நான் காலையில் 6 மணிக்கு ஊற வச்சேன்னா 10 மணிக்கு அரைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போவே வந்து நைட்டுக்கு இட்லி ஊற்றுறதுக்கு மட்டும் உப்பு போட்டு வச்சுட்டு மீதி மாவையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவேன். வெளியே தான் 2த்தையும் வைப்பேன். அரைச்ச உடனே எடுத்து உள்ளே வைக்கக்கூடாது. மாவு எப்பவுமே நல்லா புளிக்க வச்சு தான் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். அதே மாதிரி நல்லா ஃபர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்ச மாவை ஒரு 3 to 4 days மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே ரொம்ப புளிச்ச மாவை யூஸ் பண்ணாதீங்க, அது உடம்புக்கும் அவ்வளோ நல்லது கிடையாது.
முந்தின நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த கீரை பார்த்தேன் கடையில் வெஜிடபிள் வாங்க போகும்போது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது வரைக்கும் நான் இந்த கீரையை வந்து பார்த்ததும் இல்லை, வாங்கினதும் இல்லை. என்ன நம்ம கண்ணில் படாத கீரையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். அப்புறம் உங்கள்கிட்ட கேட்டப்ப இதுதான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி அப்படின்னு சொன்னாங்க. நான் யூஸ்வலாக ஒரு பொன்னாங்கண்ணி கீரை கிடைக்கும்ல, அதுதான் வாங்கி செஞ்சு கொடுப்பேன். சரி தம்பிக்கு ரொம்ப நல்லது இது கண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரி இதில் வந்து கடையில் மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து சிம்பிளான ஏதோ லஞ்ச் தான் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் தான் இது வந்து க்ளீன் பண்ணி செய்யணும் இல்லைங்களா, அதனால வந்து மதியம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு அதுதான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு தண்ணி நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு கடையிறதுக்கு அப்படின்னு. எனக்கு கீரை எப்பவுமே வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருந்தால் தான் பிடிக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பருப்பு போட்ட கீரைலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து திக்காக ஒரு மாதிரி இருந்தால் அது சாப்பிட்றதுக்கு பிடிக்காது. ஸோ அந்த கன்சிஸ்டன்சியும் நமக்கு ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு வந்து கீரை ஏன் பிடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருந்தேன். நம்ம வந்து கரெக்டாக அதை ப்ராப்பராக வந்து சமைச்சு எடுக்கலைன்னா அது ஒரு மாதிரி பச்சை வாசனை அடிக்கும். ரொம்ப ஓவர் குக் பண்ணாலும் கீரையோட சத்துலாம் போய் அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருக்காது, சக்கை மாதிரி இருக்கும். அண்ட் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நல்லா மழைன்னு மருதாணிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடுறாங்க. ஸோ அதுவுமே வந்து நல்லா இருக்காது. இந்த மாதிரி வேலைலாம் வந்து நானும் பார்த்துருக்கேன், எனக்கும் நடந்திருக்கு. ஒரே ஒரு பல்ஸ் மோட்ல போட்டு எடுத்தோம்னா அப்படியே போட்டுட்டு எப்பயும் போல தாளிச்சுக்கணும். சட்டியில கடைஞ்ச மாதிரியே இருக்கணும். அப்படியே அந்த மாதிரி தெரிஞ்சா பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க சட்டியிலே வந்து ஈஸியா வந்து கடைஞ்சிக்கலாம். அது என்னன்னா நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டு சட்டியில எல்லாமே ஊத்துனதுக்கு அப்புறமா கல்லுப்பு கொஞ்சமா போட்டு, அதாவது தேவையான உப்பை அந்த பாதி உப்பு அப்ப போட்டு கடைஞ்சோன்னா ஈஸியா கடையும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து கொஞ்சம் வந்து கன்சிஸ்டன்சி கட்டியாயிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் வேலை பார்த்துட்டே பண்ணனா அதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி வந்து இதாயிடுச்சு. குட்டீஸ்க்கு வந்து கீரைக்கு பொட்டேட்டோ ஃப்ரை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து அதே ரெடி பண்ணிட்டேன். எப்படி தோணுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மசாலாலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு சேர்த்துட்டு அப்படியே சேர்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது மசாலாலாம் நல்லா கோட்டாகி இருக்கும். ஸோ அது சூப்பராக இருக்கும். அந்த எண்ணெயுமே வந்து கொஞ்சம் கம்மியாக ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறதோட சரி. ஸோ அதே எண்ணெயில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சம்டைம்ஸ் வந்து குட்டி குட்டியாக வந்து சாப் பண்ணி அந்த மாதிரியும் போட்டிருக்கிறேன். எப்படி தோணுதோ அந்த மாதிரி ரெடி பண்ணிவிடுவேன். உங்களுக்கு கீரைக்கு எந்த மாதிரி சைட் டிஷ்லாம் வந்து கரெக்டாக ஆப்டாக வந்து சூட் ஆகும், உங்களுக்கு எது பிடிக்கும், நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஸோ அன்னைக்கு எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளான லன்ச் தான் வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கடையில் அண்ட் வந்து பொட்டேட்டோ வந்து ஃப்ரையு அதுதான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து தாளிப்புக்கு வந்து நிறைய வடகம் போட்டு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சோன்னா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த வடகத்தோட வாசனையே செம்மையாக இருக்கும். சில பேர் வந்து வடகம்லாம் வந்து யூஸ் பண்ணதே இல்லை, யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து சிம்பிளாக வந்து கடுகு உளுந்து தாளிச்சிட்டு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். உங்கள் வீட்டில் குட்டீஸ் யாராவது வந்து ஸ்பெக்ஸ் போடுறாங்க, கண்ணாடி யூஸ் பண்ணுறாங்க, கண் பார்வை வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குன்னா நீங்கள் இந்த பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி செஞ்சு கொடுங்க. இது ரொம்பவே வந்து கண்ணுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அன்னைக்கான லன்ச் நம்ம வீட்டில் சிம்பிளாக வந்து நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை கடையல் அண்ட் வந்து அதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரையும் அண்ட் வந்து ஒரு பாயில்டு எக்கு அண்ட் கொஞ்சமாக மாம்பழம் வச்சு ஃபினிஷ் பண்ணியாச்சு. நீங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும், பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ தட் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த விளாகோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ நான் உங்களை வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் பார்க்குறேன். அது வரைக்கும் டெய்லி ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய், லவ் யூ ஆல், டேக் கேர்.